இந்த சோட்டு கற்றாழை பார்த்திங்கன்னா நான் 20 லிட்டரு வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணிலாம் நம்ம ரொம்ப ஊற்ற தேவையில்லை. 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றினா போதும். இது பார்த்திங்கன்னா நமக்கு செடிகளுக்கும் பயன்படுது, நமக்கும் ஆரோக்கியத்தை நிறையா கொடுக்குதுங்க இந்த சோத்து கற்றாழை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டிங்ஸு ஏதாவது பூக்களுடைய கட்டிங்ஸ் வாங்குகிறோன்னா இதை கட் பண்ணி சொருகி வச்சோன்னா சீக்கிரம் வளருங்க. அவ்வளவு இது உள்ளதுங்க. இது வெயில் காலத்தில் இதை நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம், அடி உரத்துக்கும் கொடுக்கலாம். அது தவிர நம்மளும் மோரில் கலந்து இந்த கற்றாழையை ஜூஸாக குடித்தோன்னா நிறைய நன்மையும் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா முகத்தை பளபளன்னு வச்சுக்கும், சர்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்க. காயங்கள் இருந்துச்சுன்னா விரைவாக சரியாயிருங்க, அந்த மாதிரி ஒரு சிறந்தது இது. அது தவிர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. செரிமான பிரச்சனையை போக்கி மலச்சிக்கலை தடுக்குங்க. எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்தது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது தவிர கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. நீரிழிவு நோய்க்கு சிறந்ததுங்க இது. இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. நம்மளுடைய முடிகளை வளர்ச்சி தந்து பளபளப்பாக வச்சுருக்கோம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இந்த கற்றாழையை சாப்பிட்றத தடுக்கணுங்க. இதை கற்றாழையை சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாருக்கும் இது நன்மையை கொடுக்குதுங்க. இதை வச்சு நான் அந்த கற்றாழையை வச்சு நான் ஒரு செடிங்களுக்கு ஒரு உரம் செஞ்சுருக்கேங்க. அது ரொம்ப எளிமையான உரம்தான். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு நம்ம செடிங்களை வெயில் காலத்தில் காப்பாற்றலாங்க. வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையானதுங்க. அந்த இது டக்குன்னு நம்ம அதை செஞ்சிடலாங்க. பூச்சிக்கள்லாம் தடுக்குங்க அந்த உரம். இந்த கற்றாழையை கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன், சரிங்களா? ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் நான் துண்டுங்களாக வெட்டின கற்றாழையை போடுறேன் எல்லாத்தையும். பாருங்கள், நான் போட்டாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கிறோம். ஒரு 3/4 அளவுக்கு ரொம்புற மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ நானே இதில் மூடி ஒரு நிழலான இடத்துல நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு 3 நாள் கழித்து பார்க்குறேன். பாருங்கள், அந்த எசன்ஸ் கொஞ்சம் இறங்கிருச்சு. இதை நம்ம அடி உரமாக 1க்கு 10 அளவு தண்ணியை கலந்து, நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அந்த அளவில் 10 மடங்கு தண்ணியில் கலந்து எல்லா செடிங்களுக்கும் நம்ம அடி உரமாக கொடுக்கணுங்க. இது நல்ல ரிசல்ட்டுங்க. வெயில் காலத்தில் நமக்கு இது நல்ல குளிர்ச்சியை தருங்க செடிங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடை செய்யுங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் இதை ஸ்ப்ரே கூட பண்ணலாங்க. பூச்சி தாக்குதலுக்கு நம்ம பண்ணால் அதுவும் பூச்சி குறையுதுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.